ஓம் ஸ்ரீ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சஜீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனத்தியாய சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஸ்ரீ கஜானனபூத கணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து நிலைமுறை போல இன்றேனே நந்தின் மகன்றேனே ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் ஸ்ரீ மாதா சிற்பி பிதா சாஸ்திரம் அருவபருவ மானுஷ்யம் ஏயாத் பெண்டோற்பவம் சயவ உபயவ தர்சனம் பிப்ரூ கர்மதா. ஓம் ஸ்ரீ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சஜீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனத்தியாய சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஸ்ரீ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எண்கணிதம் ஜோதிடத்தில் எண்கணிதம்னு ஒரு பிரிவு. அப்போ எண்கணிதம் அப்படின்னு ஒரு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, அப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ ஜெம்மாலஜி, அப்போ நியூமராலஜி, அப்போ நேமாலஜி, பெயரியல் முறைகள். அப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமே பிரபஞ்சத்துலேருந்து ஈர்ப்பு, நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே ஈர்த்து கொடுக்கும். இப்போ பிரபஞ்சமாகிய இறைவன், நீக்கமர நிறைந்த இறைவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா. அப்போ இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன். அப்போ இறைத்தன்மையிலிருந்து நம்ம பாசிட்டிவை கொடுத்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அதுதான் ராமலிங்க சுவாமிகள் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. அவர் குருகுலத்தில் இருக்கும்போது அவர் தொடர்ந்து போக மாட்டார், ஸ்கூலுக்கு கல்வி சாலைக்கு தொடர்ந்து போக மாட்டார். என்றைக்காவது ஒரு நாள் போவார். ஓதாமல் உணர்ந்தவர் யார் வரிசையில், அந்த வரிசையில் வந்தவரில் ராமலிங்க சுவாமிகளும் ஒருவர். அப்போ பிறந்த உடனே பேசியது யார்? ஔவை. அப்போ பேசாமல் இருந்து பேசியவர் மீனாட்சி அம்மையின் அருளால் குமரகுருவர். அப்போ திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்தவர் அம்மையிட்ட. இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள் நடந்த இந்த பூமியில் நம்ம தமிழகத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவே மிகப்பெரிய பாக்கியம். இப்போ ஏதோ ஒரு டைமுக்கு ஐயா கல்விச்சாலைக்கு போயிருக்கிறாரு ராமலிங்க சுவாமிகள். இப்போ உபாத்தியாயர் பாடம் நடத்துகிறாரு. அது ஔவையால் போற்றப்பட்ட பாடல், உலகநாத கவிராயர் பாடல். அதை நம்ம சொல்ல சொல்ல குழந்தைங்க கோரஸாக சொல்லும். இப்போ என்ன அந்த பாடல் என்ன அப்படின்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உடனே குழந்தைங்க எல்லாமே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ ஓத்தியார் பார்க்குறாரு, ராமலிங்க சுவாமி வாயவே திறக்கலை. குழந்தை பருவத்தில் அவருடைய இதில் வாழ்க்கையில் நடந்த விஷயந்தான் இது. அப்போ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாகாரும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படிங்கிற பாடலை இது நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு அடியும் சொல்ல சொல்ல குழந்தைங்க கோரஸாக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் ராமலிங்க சுவாமிகள் மட்டும் வாயவே திறக்கலை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா குழந்தைங்களும் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு சொல்லுதுங்க. ராமலிங்க சுவாமி எல்லா குழந்தையும் கவனிக்கிறாரு வாத்தியாயர், ராமலிங்க சுவாமியும் கவனிக்கிறாரு. ராமலிங்க சுவாமி வாயவே திறக்கலை. அப்புறம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் குழந்தைங்க எல்லாம் சொல்கிறதுக்கு இவர் மட்டும் வாயை திறக்கலை. அப்போ பாடல் சொல்லி முடிச்சுட்டு ராமலிங்கம் கிட்ட வாப்பான்னு கூப்பிட்றாரு, போகிறாரு. ஏன் எல்லா குழந்தைங்களும் சொல்கிறாங்க, நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. இது முடிகிறது அபமாக முடியுது, வேண்டாம் வேண்டாம்னு முடியுது. ஆமாம், இது காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் தானே, உலகநாத கவிராயர் பாடலாச்சே. இதை வேண்டும்னு போட்டால் ஆப்போசிட் மீனிங், அர்த்தம் மாறி போயிருமே, இது இப்படித்தானே பாடணும் அப்படின்னு சொல்கிறார் உபாத்தியாயர். நீங்கள் இந்த பாடலை விட்டுருங்க, வேறொரு பாடலை நீங்கள் வேண்டும்னு முடிகிறது மாதிரி சொல்லுங்களேன், சுபமாக முடிகிறது மாதிரி சொல்லுங்களேன், சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு ராமலிங்க சுவாமிகள். உபாத்தியார்கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இது எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரிஞ்சால் நீ சொல்லுங்கிறாரு. அப்போ தான் ராமலிங்க சுவாமிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பாட ஆரம்பிக்கிறாரு.
ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். வேண்டும் வந்துருச்சா? ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பொரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெரு நெறி பிடி தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். நிதி வேண்டும் நின்கர்ணை நிதி வேண்டும். நின்கர்ணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலைமுக கந்தவேலே தன்முக தொய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடுறாரு. அப்போ உபாத்தியாயருக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போ அந்த மாதிரி ராமலிங்க சுவாமிகளும் ஜோதிடத்துக்கு ஒரு கருவை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன கொடுக்குறாரு? பிரபஞ்சத்துலேருந்து நம்ம நெகட்டிவை கொடுக்கக்கூடாது. பிரபஞ்சத்தில் பாசிட்டிவை கொடுத்தோம்னா பாசிட்டிவ் கிடைக்கும். அதான் அர்த்தம். வேண்டாம்னு சொல்ல வேணாம், வேண்டும்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கட்டும், வேறு புதுசாக சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ரிப்பீட் பண்ணி, அப்போ இறைவன்கிட்ட வேண்டும் வேண்டும்னு வேண்டும்போது நமக்கு இறைவன் கொடுப்பாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கொடுக்குறாரு. அதே அடிப்படையில் தான் எண்கணிதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக வர்றது மாதிரி பெயர்கள் வைக்கிறது, பேர் வைக்கிறது, நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களையே பாசிட்டிவாக பேசி பழகிறது. அப்போ ஒரு பால் எடுத்து செவத்தில் தூக்கி போட்டால் திரும்ப நம்ம கைக்கு வர்றது மாதிரி பிரபஞ்சத்தில் பாசிட்டிவாக கொடுத்தோம்னா பிரபஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். அதான் அதனுடைய தாத்பரியம். அப்போ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாங்கிறது நல்லா சொல்லுதான். ஆனால் முடிகிறது அபமாக முடியுது இல்லையா? இல்லை, அதை விட்டுட்டு வேற ஒன்று. அதான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிறார். அப்படியே ஒவ்வொரு வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லி அந்த பாடலை அவர் சொல்கிறாரு. அப்போ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு வேணுங்கிறத இறைவன்கிட்டருந்து பெற்றுக் கொடுக்குங்கிறதா அதனுடைய தாத்பரியம். அப்போ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்வியலில் நம்ம உச்சரிக்கக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள்